நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். இந்த நாள் வாரத்தின் முதல் நாளாகிய பரிசுத்தமான ஓய்வு நாள். இந்த நாளிலே பரலோகத்தின் தேவனை கண்ணோக்கி பார்த்து அவர் மேல் விசுவாசம் வைத்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து வாழும்படியான பாக்கியத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. இந்த நாளிலே 31வது வாரமாக இந்த வாரத்திலே நாம் தியானிக்க போகிறது சகலமும் விசுவாசத்தின்படி ஆகும் என்பதாகும். மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லி இருக்கின்றார். விசுவாசம் என்ற சொல் பழைய ஏற்பாட்டில் 108 தடவைகள் வந்துள்ளது. எபிரேய மொழியில் ஆவுமன் இதற்கு உதவியாக இருத்தல், உறுதிப்படுத்துதல், உண்மையாயிருத்தல் என்று பொருள். புதிய ஏற்பாட்டில் விசுவாசம் என்ற சொல் 244 தடவைகள் வந்துள்ளது. பிஸ்டிஸ் என்று பொருள். இதற்கு பற்றுறுதியாக இருத்தல், உண்மையாயிருத்தல், சார்ந்திருத்தல் என்று பொருள் தரப்படுகிறது. இந்த விசுவாசம் எல்லாரிடத்திலும் இருக்காது என்பது நாம் பைபிள் வாசிக்கும் பொழுது அல்லது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாம் காண முடியும். இந்த விசுவாசம் தேவனுடைய அரும்பெரும் கொடையாக இருக்கிறது என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி ஆவியின் கனிகளிலே விசுவாசமும் ஒரு அரும்பெரும் கொடையாகவே காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த விசுவாசத்தை எவருக்கு கொடுக்க வேண்டுமோ அவருக்கு மட்டுமே தேவன் கொடுப்பார். ஒரு வீட்டில் உள்ள எல்லோருக்கும் இந்த விசுவாசம் கிடைப்பதில்லை. இந்த விசுவாசம் கிடைக்க பெற்றவர்கள் பாக்கியவான்கள் என்பதில் சந்தேகமில்லை. இந்த விசுவாசம் கொண்டு வரும் மேன்மையானவைகள் எவை? விசுவாசம் உடையவனே விசுவாசத்துக்கு உரியவைகளை பேசுவான். சங்கீதம் 116:10, 2 கொரிந்தியர் 4:13 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் போது அறியலாம். கானான் தேசத்தை வேவு பார்க்க மோசேயால் அனுப்பப்பட்ட 12 பேரில் 10 பேர் அவிசுவாசமாக பேசி அவிசுவாசமான பதிலை கொடுத்தனர். 2 பேர் மட்டும் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை பேசி விசுவாசத்தை மக்களிடையே பரப்ப முயற்சி செய்தனர். இதனை என்னாகமம் 13-14ஆம் அதிகாரங்களிலிருந்து நாம் அறிய முடியும். விசுவாசம் உடையவன் மட்டுமே விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை பேசுவான், அதை மற்றவர்களுக்கும் சொல்லுவான். இரண்டாவது, விசுவாசிக்கிறவன் பதட்டம் அடைவதில்லை, அதாவது பதறி போவதில்லை என்று ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பதறான் என்பது அவசரப்பட மாட்டான் என்பதாகும். அவன் பொறுமையாக இருப்பான். விசுவாசம் பொறுமையை உண்டாக்கும் என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. பொறுமை விசுவாசிப்பதை பெறுவதற்காக காத்திருக்க வைக்கிறது. ஆகையினாலே விசுவாசிக்கிறவன் பதறி போவதில்லை. மூன்றாவது, விசுவாசம் ரட்சிக்கும் என்பது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அதே இதனுடைய மார்க் புத்தகத்தை நாம் லூக்கா 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ, வேதனை நீங்கி சுகமாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். விசுவாசத்தினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, இதனால் வியாதிகள் நீங்குகிறது. இது சரீர மீட்பு ஆகும். ஆத்தும மீட்புக்கு இயேசுவை விசுவாசித்து விசுவாசத்திலே வாழ வேண்டும்.
இதனை ரோமர் 10:9-10 வாசிக்கிறோம். அப்பொழுது ஆத்துமா ரட்சிக்கப்படும். சரீர மீட்புக்கும் விசுவாசம் அவசியம் தேவைப்படுகிறது. ஆத்தும மீட்புக்கும் விசுவாசம் தேவைப்படுகிறது. 4வது, விசுவாசம் நீதிமானாக்குகிறது. ரோமர் 3:28 மற்றும் 10 ஆபிரகாமுக்கு நீதி கிடைக்க இந்த விசுவாசம் பயன்பட்டது. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிந்த இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் அவரின் கீழ்ப்படிதல் மூலம் நமக்கு இந்த நீதி நமக்கு கிடைக்கிறது. விசுவாசம் நீதிமானாக்குகிறது, நீதியை நமக்கு சொந்தமாக்கி தருகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடந்தது. 5வது, விசுவாசமே நாம் தேவனிடத்தில் சேரும் பாக்கியத்தை தருகிறது. எபேசியர் 3:12 மற்றும் 1 பேதுரு 3:18 நாம் வாசிக்கும் பொழுது இதனை அறியலாம். இந்த விசுவாசத்தை கொண்டு நாம் தேவனிடத்தில் சேருகிறோம். யாக்கோபு 4:8 தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடமாய் சேருவார். நம்மை எதற்காக அவரிடம் சேர்த்திருக்கிறார்? வெளிப்படுத்தல் 1:6 நாம் வாசிக்கிறோம். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமாம், நம்மை அவருக்கு முன்னாடி ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குவதற்காக. 6வது, விசுவாசிக்கிறவன் அவரை போல நற்கிரியைகளை செய்வான். யோவான் 14:12 இவ்விதம் கிரியைகளை செய்யவே பரிசுத்த ஆவியானவர் தரப்பட்டிருக்கிறார். இயேசு செய்தவைகளை விடவும் பெரிய கிரியைகளையும் செய்ய முடியும் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. இயேசுவும் அவர்களோடு கூட இருந்து அற்புதங்களை செய்ய வைப்பார் என்று மார்க் 16:20 நாம் வாசிக்கின்றோம். 7வது, விசுவாசமே ஜெயத்தை கொண்டு வரும். 1 யோவான் 5:4 இந்த விசுவாசம் தேவனால் பிறக்க வைத்தது. இந்த விசுவாசம் இயேசுவை போல வாழ வைக்கும். இப்பொழுது இயேசுவை போல நாமும் ஜெயிக்க முடியும். 8வது, விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெறுகிறார். 1 யோவான் 2:25 எது நித்திய ஜீவன்? யோவான் 17:3 நாம் வாசிக்கும் பொழுது, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நித்திய ஜீவன் இயேசுவை விசுவாசிப்பதனால் கிடைப்பது. கடைசி வரையிலும் அவரை கூடவே வைத்திருந்தால் ராஜ்யத்தில் அந்த நித்திய ஜீவன் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். இந்த விசுவாசம் கொண்டு போய் சேர்க்கும். 9வது, விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25 இதை குறித்து விவரமாக யோவான் 6 சொல்லப்பட்டுள்ளது. மரித்த லாசரு உயிருடன் எழுப்பப்பட்டது போல விசுவாசிக்கிறவனுக்கு அவன் மரித்த பின்பும் அவருடைய சத்தம் கேட்கும். ஆகையினால பிரேத குழியில் இருக்கிறவர்களும் உயிரோடு எழும்புவார்கள். லாசருடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடந்தது. 10வது, இந்த விசுவாசம் முக்கியமானதுதான், ஆனால் அன்பே பெரியது. 1 கொரிந்தியர் 13:13 சொல்லுகிறது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு ஆகிய 3 நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. விசுவாசம் உடையவர்களாயிருங்கள், விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருங்கள், விசுவாசிகளாக வாழுங்கள், அநேகரை விசுவாசத்துக்குள் வழிநடத்துங்கள். இந்த விசுவாசம் உங்களுக்கு சகலவற்றையும் செய்து தரும். நீங்கள் விசுவாசத்தோடு பயணிக்க ஆயத்தமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் விசுவாச பயணத்திலே நாங்கள் இணைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பயணிக்க தேவரீர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.